இன்னைக்கு வெக்காபுலரி செட்டோட டே 2 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா ட்ரையூம்ப். ட்ரையூம்ப்னா நம்ம வெற்றின்னு அர்த்தம். தமிழ்ல வெற்றின்னு அர்த்தம். விக்டரி. ட்ரையூம்போட சினானிம் என்னன்னா விக்டரி, ப்ரிவெயில், சக்சஸ், கான்குவெஸ்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ரிலேஷன், ஜூப்ளியன், க்ளீ. அப்ப ட்ரையூம்ப்னா விக்டரின்னு அர்த்தம். அதோட சினானிம் என்னன்னா ப்ரிவெயில், சக்சஸ், கான்குவெஸ்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட், எலேஷன், ஜூப்ளியன், க்ளீ. நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா பினாக்கிள். பினாக்கிள்னா ஒரு பீக், ஒரு அபெக்ஸ். அபெக்ஸ்னா அபெக்ஸ் பாடினா எதுனா இந்த ஆர்பிஐ, செபி எல்லாம் நம்ம அபெக்ஸ் பாடின்னு தானே சொல்லுவோம். பினாக்கிள்னா பீக். அதோட சினானிம் என்னென்னலாம் அக்கீம், அபெக்ஸ், கிளைமேக்ஸ், குல்மினேஷன், பீக், ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். இவன் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் நிக்கிறான் விக்டரியாக்கு அப்புறம். ஸோ பினாக்கிள்னா பீக். அப்புறம் மெய்டன்னா ஃபர்ஸ்ட். மெய்டனுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னா அன்மேரிடு உமன். ரெண்டாவது மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இனாகுரல்னு சொல்லுவோம்ல, இனாகுரல் எடிஷன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன். மெய்டன்னா ஃபர்ஸ்ட்னு ஒன்று, அன்மேரிடு உமன் ஒன்று. அப்போ அதோட சினானிம் என்னன்னா ஃபர்ஸ்ட், இனிஷியல், இனாகுரல், ஃபோர்மோஸ்ட், பைனர், ப்ரீமியர், பிரிமிட்டிவ், பிரைமவல், ஏன்ஷியன், பிரைமல், பிரைமாடியல். இது எல்லாமே மெய்டனோட சினானிம் தான். அப்புறம் பேட்ரியார்க். பேட்ரியார்க்னா ஆணாதிக்கம். மேல் ஹெட்டு, லீடரு, இதெல்லாம் பேட்ரியார்க்கோட சினானிம். பேட்ரியார்க்னா ஆணாதிக்கம். நெக்ஸ்ட் எட்டர்னல். எட்டர்னல்னா எவர் லாஸ்டிங். அது வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். அது வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ எவர் லாஸ்டிங். இம்மார்டல்னா சாவே கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் என்லெஸ், பெர்மனன்ட், பெர்பச்சுவல்னா கண்டினியூஸ். அப்புறம் என்டியூரன்ஸ், என்டியூரிங். நம்ம என்டியூரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்கல்ல, நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி என்டியூரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்கல்ல அது. பெரினியல்னா இந்த ட்ரீஸ்க்குலாம் சொல்லுவாங்க, இந்த பல்லாண்டு வாழக்கூடிய தாவரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, நிறைய நாள் வாழும், 150 இயர்ஸ், 200 இயர்ஸ் அந்த மாதிரி க்ரோ ஆகும்ல, அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வந்து பெர்னியல் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்னியல்னாலுமே எட்டர்னல்னு அர்த்தம். அப்புறம் அக்கிலஸ் ஹீல்னா என்னன்னா ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட். இந்த பிக்சர்ல காட்டுறாங்க தெரியுமா, இந்த கால் மட்டும்தான் ஒரு வீக்கு. ஸோ அங்க மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க. அக்கிலஸ் ஹீல்ன்றது ஒரு இடியம். அதுக்கு மீனிங் என்னன்னா வீக்கஸ்ட் பாயிண்ட். ஸ்பெசிபிக் வீக்னஸ், வீக்கஸ்ட் பாயிண்ட் தான் அதோட சினானிம். நெக்ஸ்ட் ரீசர்ஜன். ரீசர்ஜன்னா இப்ப நம்ம வந்து டிஃபீட் ஆயிட்டோம், திருப்பி மறுபடியும் வந்து அங்க வந்து ஓவர் கம் பண்ணணும்னா அது பேர் தான் ரீசர்ஜன். திருப்பி எழுந்து வர்றது. ரீசர்ஜன்னா திருப்பி எழுந்து வர்றது. ரிவைவ். வைவ்னா லைவ்லின்னு அர்த்தம். விஐவினா லைவ்லின்னு அர்த்தம். ரிவைவ்னா திருப்பி திருப்பி உயிர் பெறது அந்த மாதிரி. அப்புறம் ரினியூடு, கம்பேக்கு, ரீபவுன்ஸ், ரைஸ் அகைன். இதெல்லாமே ரீசர்ஜென்ட்டோட சினானிம். அப்புறம் பெர்ஸ்பிகாஷியஸ். பெர்ஸ்பிகாஷியஸ்னா வைஸா இருக்கவங்க, விஸ்டமா இருப்பாங்கல்ல, ரொம்ப நாலேஜ்டா, அந்த மாதிரி பர்சன்ஸை தான் வந்து நம்ம பெர்ஸ்பிகாஷியஸ்ன்னு சொல்லுவோம். டீப் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறது பெர்ஸ்பெக்டிவ். இன்சைட்ஃபுல்னா நாலேஜ். இன்சைட்ஃபுல்னா நாலேஜ். அஸ்டியூட், சகேஷியஸ், ஷ்ரூட். ஷ்ரூடுனா என்னன்னா ஏமாத்துறவங்க. இப்ப ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு அதிகமான நாலேஜ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் ஸ்டியூடு. அஸ்டியூட்டு, வைஸு, சாப்பியன்ட்டு. கேனினா வந்து இந்த மணி விஷயத்துல வந்து கரெக்டா இருப்பாங்க, அவங்க தான் வந்து கேனி. விட்டு, விஸ்டம், இதெல்லாமே பெர்ஸ்பிகாஷியஸோட சினானிம். அப்புறம் ஸ்டெர்லிங். ஸ்டெர்லிங்னா ஒரு விஷயம் எக்ஸலண்டா இருக்கிறது, பார்க்கிறதுக்கு மேக்னிஃபிசண்டா அழகா இருக்கிறது. இப்ப இந்த பேர்டுக்கு இந்த விஷயம் வந்து அழகா இருக்குல்ல, இந்த டெய்ல் வந்து அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி. எக்ஸலண்ட், அட்மைர் பண்ற மாதிரி இருக்கிறது. அவுட்ஸ்டாண்டிங், லாடபிள், லாடு, அப்ளாடு, அதெல்லாமே வந்து எக்ஸலண்ட்னு அர்த்தம். மேக்னிஃபிசன்ட்னா ஒரு மாதிரி அழகா மயக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஸ்பிளெண்டிட்னாலும் அழகு. பிரைஸ் ஓர்த்தினஸ். இப்ப ஸ்டெர்லிங்னா எக்ஸலண்டா இருக்கிறது. அட்டானமி. அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். இப்ப ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ் இல்லாம அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட இண்டிபெண்டா வந்து ரூல் பண்ணுவாங்க, இண்டிபெண்டா வந்து ரன் பண்ணுவாங்க அந்த காலேஜ். அட்டானமஸ். இப்போ இண்டிபெண்டன்ஸ், செல்ஃப் ரூலு, ஃப்ரீடமு, சோவரின், லிபரேட்டட், எமன்சிபேட்டட், ரெடீம்டு, இதெல்லாமே வந்து அட்டானமியோட சினானிம்.
இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போமா? ட்ரையூம்ஃப்னா விக்டரி, ப்ரிவெயிலு, சக்சஸு, கான்க்வெஸ்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட், எலிஷன், ஜூப்ளியன், க்ளீ. ட்ரையூம்ஃப்னா விக்டரின்னு அர்த்தம். அது மாதிரி பினாக்கிள்னா பீக், ஒரு அப்பெக்ஸ் பாடின்னுவாங்கல்ல, ஒரு பீக்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் பினாக்கிள். அப்புறம் மெய்டன், மெய்டனுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் வந்து அன்மேரிடு உமன், இன்னொரு மீனிங் வந்து நியூ, இனாகுரல், இந்த நாவல், அந்த மாதிரி மீனிங் இருக்கு. அப்புறம் பேட்ரியார்க், இது வந்து ஆணாதிக்கம், மெயில் டாமினன்ஸ். அப்புறம் எட்டர்னல், எட்டர்னல்னா எவர் லாஸ்டிங்கா இருக்கிறது, எண்ட்லெஸ்ஸா இருக்கிறது, எவர் லாஸ்டிங். அப்புறம் அகிலஸ் ஹீல், நான் தான் சொன்னேன்ல வீக்கஸ்ட் பாயிண்ட், அந்த அந்த டோ மட்டும்தான் அவருக்கு வீக்கஸ்ட் பாயிண்ட். ஸோ அதோட ஐடியாம்ஸ் வந்து ஸ்பெசிபிக் வீக்னஸ் ஆர் வீக்கஸ்ட் பாயிண்ட். அப்புறம் ரீசர்ஜன், திருப்பி உயிர் பெறுறது, அந்த பேர் தான் ரீசர்ஜன்ஸ். பெர்ஸ்பிகாஷியஸ்னா வைஸா இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி நாலேஜபிள் பர்சன் தான் பெர்ஸ்பிகாஷியஸ். அப்புறம் ஸ்டர்லிங்னா ஒரு மாதிரி மேக்னிஃபிசென்ட்டா எக்ஸலண்டா இருக்கிறது பாக்குறதுக்கு. அப்புறம் அட்டானமி, அட்டானமினா இண்டிபெண்டா வந்து ரன் பண்றது, ரூல் பண்றது.